உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நடன கலைஞர்களுடன் சுற்றுலா பயணிகளும் நடனமாடி மகிழ்ந்தனர். உதகை அருகே தலையாட்டு மந்து பகுதியில் சாலை பணி மேற்கொண்ட போது எதிர்பாராத விதமாக குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஊழியர்கள் உடைப்பு ஏற்பட்ட குழாயை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தெற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீரானதால் பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலி அருவி ஆகிய அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். கனமழையால் அருவிகளில் குளிக்க நேற்று தடை விதிக்கப்பட்டிருந்தது. நீராட அனுமதி கிடைத்ததால் பள்ளி காலாண்டு விடுமுறையை ஒட்டி வந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். கொடைக்கானலில் இருந்து மேல்மலை கிராமங்களுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்தில் அளவுக்கு அதிகமான பயணிகள் ஏறியதால் பேருந்தை ஓட்டுநர் இயக்க மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பயணிகள் இறக்கிவிடப்பட்டு பேருந்து இயக்கப்பட்டது. கொடைக்கானலில் இருந்து மேல்மலை கிராமங்களுக்கு செல்ல கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தினர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக